Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நமக்கு ரவுண்ட் 3க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 3 வேக்கன்சி ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36 இருக்குது, இஎஸ்ஐ கேகே நகர் சென்னை இருக்குது, 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது, இன்க்ளூடிங் தக்ஷஷீலா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகே, இதில் நமக்கு தெரியும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 18,073 ரூபி பர் இயர் டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு. இஎஸ்ஐ கேகே நகருக்கு 1 லட்சம் ரூபாய் பர் இயர் டியூஷன் ஃபீஸ். 5.5 வருஷம் கழிச்சு 1 இயர் பாண்ட் இருக்குது இஎஸ்ஐ கேகே நகருக்கு மட்டும். 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு 4.35லேருந்து 4.5 லேக்ஸ் பெர் இயர் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 5.4 லேக்ஸ் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. எதுக்குங்க? கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்லாம் வருது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ்லாம் பார்க்கும்போது 8.5 லட்சத்துலேருந்து 13 லட்சம் 14 லட்சம் வரைக்குமே அவங்க பர் இயருக்கு வாங்குறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் காலேஜ் வைஸ் நமக்கு சீட் கேட்டகரி வைஸ் சீட் வந்து எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் 118 சீட்ஸும், இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையில் 2 சீட்ஸும், ப்ரைவேட் காலேஜஸில் 123 சீட்ஸும். இந்த 123 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு சாய்ஸ் லாக்கிங் ஓப்பனில் இல்லை. சாய்ஸ் லாக்கிங் எப்போ இனேபிள் ஆகும் அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி மதியானம் 12 மணிலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கே சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டா ஆட்டோ சாய்ஸ் லாக் ஆகிடும். அதுவே சாய்ஸ் லாக் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நம்ம பக்காவாக பண்ணிடணும். ஓகே, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 163 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக 406 எம்பிபிஎஸ் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு இப்போதைக்கு இருக்குது. அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்க்கும்போது எம்பிபிஎஸ்க்கு ப்ரைவேட் காலேஜஸில் 453 சீட்ஸ் இருக்குது. இந்த 453 சீட்ஸில் என்ஆர்ஐ, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி சேர்த்து தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஃபில் ஆகாத சீட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் இப்போ வந்து நமக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் எக்ஸாஸ்ட் ஆகிருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக 3rd ரவுண்டுக்கே கன்வெர்ட் ஆகிரும்னு சொல்லியிருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைவேட் காலேஜில் 453 சீட்ஸு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 248 சீட்ஸு, டோட்டலாக 701 சீட்ஸ் இருக்குது. அதே போல் டென்டலை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் 53 சீட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் டென்டல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 417 சீட்டு அதிகபட்சமாக இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா டென்டல் சீட்டு 161 சீட்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் நமக்கு வேக்கன்சி பொசிஷன். ஸோ இந்த வேக்கன்சி பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்கச்சக்கமான சீட்ஸ் இருக்கிறது தெரியுது. பட் ஒவ்வொரு மார்க் குறைய அந்த பர்டிகுலர் மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் எவ்வளோ குறையும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நவம்பர் 3ஆம் தேதி ரிசல்ட் டேட்டு அன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.